வணக்கம். நான் டாக்டர் வாமநாதன் அச்சுநாடு. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பின்னர் 3 மணி போல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். சரியான கவலையோட அந்த வீடியோ போடுறேன். அது என்னென்றால், இன்றைய தினம் சாவகச்சேரி என்னுடைய இதய பகுதியில ஒரு ஆட்டோவில் போன ஒரு ஆளை ஒரு மண் டிப்பர்ல அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. என்னதால அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க? மண் டிப்பரால அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. ஒரு தாயும் 4 பேர் போயிருக்கணும். டிரைவருக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் காயம் இல்லை. தாய்க்கும் பிள்ளைக்கும் உயிர் ஆபத்து போயிருக்கு. சரிதானே? சோ இந்த விடயங்களை நான் கதைக்கத்தான் வேணும். சரியான கவலையா இருந்தது அந்த வீடியோக்களை பார்க்கல. புத்தூர் ரோட்ல புத்தூர்ல இருந்து வந்திருக்கணும். இவ ஆட்டோ அங்க புத்தூர்ல இருந்து வந்திருக்குது. ஆட்டோ இல்ல, டிப்பர். இங்கால சாவச்சேரி பக்கம் இருந்து ஆட்டோ போயிருக்கு. நேருக்கு நேரம் அடிபட்டு சுக்குநூறா போயிட்டு அந்த புத்தூர் சாவச்சேரி ரோட்ல இவங்க ஓடாத ஓட்டம் இல்லை. அப்படி கேவலமான ஓட்டம் இந்த டிப்பர் மாதிரி ஓடுறோம். அவங்களுக்கு தெரியும், சாவச்சேரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ சின்ன வீடியோ தான், என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இருக்க போடுறேன். அது தொடர்பான காணொலியிட்ட சரி, நீங்க இதை பார்த்துருப்பீங்க. என்னண்டா, இந்த மண் பிரச்சனை, இந்த கள்ள மண் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கே தெரியும். சரிதானே? இன்றைக்கு நேற்றுக்கு உங்களுக்கு புதுசா சொல்லு. இந்த மண் வியாபாரம்ன்றது ஒரு லோட்டுக்கு 1 லட்சம் ரூபாய், 1,35,000 ரூபாய் போதாம் ஒரு லோட். ஒரு லோட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உழைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஓடினா 10 லட்சம், 30 நாள் ஓடினா 300 லட்சம், 3 கோடி. சரிதானே? சோ அதுல போலீஸுக்கு 5 லட்சம் கொடுக்கறதுல நட்டம் இல்லை. இதுதான் யாழ்ப்பாணத்தின் நிலைமை. உங்களுக்கு தெரியும், இந்த பாசரின்ற கள்ளங்கள், இந்த பிரதேச சபையில வேலையிற உறுப்பினர்கள் இருந்து பாசரின்ற இந்த வேளமாயுதல் இருந்து இந்த முழு கள்ளங்களும் இந்த ஜாட்டுகளோட, இந்த மண் வியாபாரிகளோட 100% உங்களுக்கு சொன்னானோ இல்லையோ உங்களுக்கு நான் சொன்னா கேட்கல. நேற்றுக்கு நான் ஒரு வசனம் உண்டு, கதை கேட்கல மாறி சொல்லி போட்டேன். கிளிநொச்சியில இருக்கிறார்கள் பெரும்பாலானாக்கள் மத்திய மலைநாட்டில இருந்து வந்தாக்கள். சோ நானும் வேணுமெண்டா பிரதேசவாதம் கதைக்கலாம், கதைக்கவாடா உங்களுக்கு அந்த கதைக்கு உங்களுக்கு பிரதேசவாதம் தான் தேவையா என்று கிளிநொச்சியில இருக்கிற கொடும்பாவி எரிச்ச 4 நாளுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதுக்கு கதைக்கவாடான்னு கேட்டதுக்கு அந்த துண்டை மட்டும் வெட்டிட்டு இவர் கதைக்கிறேன் என்று போட்டிருக்காங்க. போடுங்க, அது பிரச்சனை இல்லை எனக்கு. தமிழ் இந்த சிறிதரண்ட வாழைகளுக்கும் இந்த தமிழரசு கட்சியின் இந்த வாழைகளுக்கும் கயந்திரமாட்ட வாழைகளுக்கு நான் சொல்றேன், இப்படி முகப்புத்தகங்கள்ல குளர்றதால, முகப்புத்தகங்கள்ல ஒருத்தனை கதைக்கிற கதையை துண்டு துண்டா வெட்டி போடுறதால ஒரு வடக்கு மாகாணத்துல நீங்க அரசியலுக்கு வரையல, அரசியல நிக்கிறாள். கனால ஓடாது, ஒரு கிழமை ஓடும். கிளிநொச்சியில இருக்கிறவன பேசி போட்டாருண்டு. கிளிநொச்சியில இருக்கிற 100 பேர் கோல் பண்ணிப்பாங்க. ஐயோ டாக்டர், நீங்க கதைச்சா வெட்டி போட்டிருக்காங்க டாக்டர், பார்த்து கதைங்க டாக்டர் கோல் பண்ணிக்காங்க சார். சோ நீ என்னதான் நீ பிடிங்கினாலும் சனம் மொக்கில்ல, கிளிநொச்சி சனம் மொக்கில்ல, அதை வடிவா விளங்கி கொள்ளு. யாழ்ப்பாணத்தான் மொக்கன் இல்லடா, விளங்கி கொள்ளு. வவுனியாக்காரன், மன்னார்காரன், முல்லைத்தீவுக்காரன் மொக்கன் இல்ல. சோ ஆகவே அந்த மொக்கனாக்குறது யாருண்டா இந்த வெள்ள வெட்டி அரசியல். இவ்வளவு இவைக்கு ஒரு டைப் காம்படிஷன் இல்லை. இவன் முழு பேரும் கள்ளர். சோ கள்ளருக்குள்ள அடிபாடு இருக்கிறீர்கள். அது எந்த ஒட்டுக்குழு, மண்டேன் குழுவா இருக்கட்டும், இபிஆர்ல பிளட்டா இருக்கட்டும், முழு பேருடைய தொழிலுமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளமண் கடத்துறது, காசுக்கு ஆக்களை போடுறது, வீடு முந்து வாழ் வெட்டுறது. இதுதான் இந்த இவங்களோட தொழிலே. சாதாரணமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பிரதேச உறுப்பினர் போனாலே போலீஸ்காரன் மரியாதை கொடுப்பாங்க. சோ ஒரு எம்பி போய், உங்களுக்கு தெரியும் தானே, வித்தியா படுகொலை வழக்குல வெளியால் எடுத்து விட்டது யாருண்டு, கொடியாம போலீஸ் ஓஎஸ்சியோட ஓட பண்ணினது, காசு கொடுத்தது எல்லாம் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு. சோ அரசியல்வாதிகள் இப்ப டக்ளஸ் ஐயா பற்றி நான் சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லணுமா? அங்கஜன் ராமநாதனை பற்றி சொல்லணுமா? சொல்ல தேடுதானே உங்களுக்கு? சிறிதரனை பற்றி சொல்லணுமா?
உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. எல்லா கார்டியன்களையும் தான் இந்த அரசியலுக்கு எடுக்காது. வடிவா விளங்கி கொள்ளுங்கோ. அரசியலுக்கு படிச்சவன் வரமாட்டான். படிச்சவன் வந்து எதற்காக அரசியல் செய்ய வேணும்? சனத்துக்கு போய் உதவி செய்யணும், எல்லாம் செய்யணும். அரசியல் என்னத்துக்கு? அவன் தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பான், பிள்ளை ஊட்டியில பார்ப்பான், நல்லா வாழணும், வெளிநாட்டுக்கு போகணும், நிம்மதியா வாழணும், வெளிநாடுலாம் சுத்தி பார்க்கணும். அதைத்தான் என்ன செய்ய படிச்சவன் யோசிப்பான். காடை, கௌதாரி, களிசடை, கஞ்சா விற்கிறது, கசிப்பு காய்ச்சறது தான் அரசியலுக்கு வரும். தெரியாம இந்த அரசியலுக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட காடை கௌதாரியல் தான் அரசியலுக்கு வரும். இதுவரைக்கும் அரசியல் வந்ததுல ஒரு நல்ல படிச்சவன் ஒருத்தனை சொல்லுங்க எனக்கு. அரசியல்ல வந்து மக்களுக்காகவே தன் படிப்பையே நாசமாக்கின அல்ல தன் எதிர்காலத்தையே கொடுத்து ஒரு படிச்சவனை சொல்லு. எல்லாரும் கேட்கணும். ஒருத்தர் ஒரு எலி குஞ்சு ஒன்று வீடியோ போட்டிருக்கு. அவர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில யாழ்ப்பாணத்துல படிக்கிறாரா. என்ன மெடிசின் மட்டுமோ படிப்பு? ஆமா, படிச்சு பாடமாக்கிட்டு மெடிசினுக்கு போனா என்ன கொக்கோ? நான் சொன்னாடா மெடிசினுக்கு போனா கொக்கான்னு இல்லையேடா. நான் அப்படி சொல்லல. நான் சொன்னா நீயும் படிச்சதான், படிச்சவனும் படிச்சவன் தான். உனக்கு மெடிசின் கிடைக்கலன்றதுக்காண்டி டாக்டர் மேரெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணி பாடமாக்கி போனவனாடா. அடே அறிவு கூடின நீ பாடமாக்கி போறேன்டா கூட. அந்த நான் இந்த வீடியோ நான் இதுல எடுத்து போட விரும்பல. பாடமாக்கி போறேன்னா அது மூளை வேணும். இன்றைய காலமா சொன்ன அம்மா புட்டுக்கு 25 ரூபா, வாழைப்பழத்துக்கு 30 ரூபான்றத பின்னேறஞ்சாம வச்சிருக்காத நாதாரிகள் எல்லாம் குமாரன் கிளாக்கையும் லிப்பின் கோட்டையும் பாடமாக்கி வச்சிருக்கேனுமா. சோ அவன் படிச்சுட்டு பாடமாக்கிட்டு போறான்னா அவனுக்கு மண்டேக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. கெப்பாசிட்டி என்றது தனியா பாடமாக்குற மட்டும் இல்லை. இன்ஜினியரிங் மூளை, சயின்ஸ், சயின்டிஸ்ட், லோயர், திறமையான லோயர், இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன், SLAS, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி எல்லாமே இருக்கு. மேனேஜ்மெண்ட், பேங்கிங். சோ இந்த படிப்பை ஏன் உயர்த்தி கதைக்கிறீங்க டாக்டர் என்று கதைக்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தா படிப்பே இல்லாத ஆக்கள். சின்னல்ல போய் கிட்டி புள்ள அடிச்சதுல இருந்து பொம்பளைகளுக்கு பின்னால தெரிஞ்சதுல இருந்து இந்த நாயல் தான் இன்றைக்கு நாளைக்கு புத்தகங்கள் இருந்தோண்டு என்ன செய்யுது படிப்பு ஒரு இனத்தின் அரசியலுக்கு வேணுமென்று சொன்னா இதெல்லாம் சொல்லுது ஏன் படிப்பு வேணுமென்று. படிப்பு இருந்தா தான் அரசியல் செய்யலாம். நான் சொல்றேன். திடீரென்று கேட்பாங்க ஒரு கேள்வி உண்டு. தேசிய தலைவர் படிச்சவராண்டு அவ்வளவு இவங்களால கேட்க முடிஞ்ச. தேசிய தலைவர் படிச்சவராண்டு கேட்பாங்க. என்னட்டு இதையும் வெட்டி போடுவாங்க. ஜோதிச்சு கதைக்குவோம். ஒவ்வொரு வசனமா ஜோதிச்சு கதைக்குவோம். இவனுங்கள்ட கொள்ள முழுக்க தேசிய தலைவரும் படிக்கல, நாங்களும் கஞ்சா விற்கிற நாதாரி நாயலும் இந்த கொத்துரொட்டி அடிக்கிற வேளமாயுதனும் படிக்கல. சோ வேளமாயுதன் ஸ்ரீதரன் தேசிய தலைவருக்கு சமன். அடி என்ன ஒப்பீடடா உங்களுக்கு? ஒப்பீடு என்றது ஒரு பாடம். இது இடக்கை, இது வடக்கை, 5 விரல் இருக்கு. விளக்கை 5 விரல் இருக்கு. ஆனா இது இடது வலசு. இந்த கையில 5 விரல் தான் இருக்கு, இந்த கையில 5 விரல் தான் இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்றுதான், ஒரு கை தான் என்று சொன்னா இந்த கை. இது இடக்கை, இது விளக்கை, இது சோத்தான் கை. கேட்குதா உங்களுக்கு? கேட்டிருக்குமான்னு நினைக்கிறேன். சோ இந்த படிக்காத என்று நான் பேசுறது அரசியலுக்கு கொஞ்சம் தூர நோக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வேணும் என்று சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். அரசியலுக்கு எனக்கு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வேணும். ஒவ்வொரு ஊரா போய் சனத்தின பிரச்சனையா கதைக்கிறது அது இல்ல அரசியல். ஒரு மாகாண சபையை தந்தா ஒரு இனத்தின் வழிகாட்டி ஒரு வடக்கு மாகாணம் எப்படி வளர வேணும் என்று யோசிக்கிறதுக்கு மூளை வேணும். அதுக்கு பார் சிறியால ஏலாது. 7 மணி நினைக்கிறியோ தொடர்ந்து ஓட்ட போடு, எங்கள அரசியல் இருந்து வெளியாகிறது. நானும் செத்து போயிடுவேன். பயப்படாது. நான் என்னோட 10 வருஷமோ 20 வருஷத்துல செத்து போயிடுவேன். உண்ட பிள்ளை இந்த வீடியோ பார்க்க போற நாளைக்கு ஒரு 100 வருஷம் கலந்து யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த மனுஷன் அந்த நேரம் சொல்லி போட்டு போனது சரிதான் என்று விளங்கும். ஆகவே படிச்சவன் தான் பெருசு, படிச்சவன் தான் கொக்கு கண்டு இல்ல. கல்வி செருக்கு வித்து வச்சிருக்கு. அந்த காலத்துல இருந்து கல்வி உயர்ச்சி தருமன்னு சொன்னது. இந்த மாதிரி காடேன்களை கொண்டு போட்டு நீங்க அரசியல் செய்தா அந்த சமூகமே தாழுமன்றதுதான் அர்த்தம். அதை வடிவா விளங்கு. சில பேர் போராட்ட நேரங்களால படிக்காம விட்டுருப்போம். இப்ப நான் கன்சல்டனா வந்துடுறேனா? இல்ல, எனக்கும் இடையில ஒரு போராட்டம் வந்தது வாழ்க்கையில. நான் படிப்பெல்லாம் இழந்து நான் இப்போ 8ஆம் ஆண்டு படிச்ச மாதிரி தான் அரசியல் நிக்கிறேன் நான். சோ நான் ஏன் என்ன படிச்ச நீ என்று கேட்டதுக்கு ஒரு கருத்து சொல்ல வேணுமா இருந்தால் கிரகிக்கிற தன்மை, அதை தொகுக்கிற தன்மை, அதை அவுட்புட்டா போடுற தன்மை வேணும். சோ அந்த 3 இருந்திருந்தா மூதேசி நீ எப்பயோ போய் ஓலையிலாவது பாஸ் பண்ணியிருப்பாய்.
அதற்காகத்தான் சொல்றேன்னா, நீ எனக்கு கருத்தை சொல்லும் போது நீ என்ன ஆணியா பிடிங்க நீ அப்படிதான் கேட்கிறேன். மற்ற எனக்கு கருத்து சொல்லும் போது இல்ல என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்கு சொல்லும் போது வாய் இருக்கிற எல்லாம் கருத்து சொல்லலாம்டா ஆடும் மாடு நாயம் கதைக்க தொடங்கிடுமடா. அதாலதான் 5 அறிவு 6 அறிவுன்னு இருக்குது. அவை நான் சொல்றேன் என்றால், அரசியலுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறேன்றாலோ ஒரு மாகாண சபையை நடத்துறதுன்றாலோ ஒரு அமைச்சரா இருக்கிறதுன்றாலோ நாலேஜ் ஒன்று வேணும். அந்த நாலேஜ் உனக்கு அகாடமிக் நாலேஜ் எல்லாம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நாலேஜ் அகாடமிக் நாலேஜ் இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தூர நோக்கு, ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் ஏதாவது ஒன்று இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கிறவன் தான் பாராளுமன்ற உறுப்பினராக கட்டாயம் வரணுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சொட்டாவது இருக்கும். சும்மா பாராளுமன்றத்துல இருக்கிற ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்தை ஆங்கிலத்துல வாசிக்க தெரியலேண்டா ஒரு இனவாளியும் அதே உங்களுக்கு விளங்குது இல்ல. பாராளுமன்றத்துல கேட்கக்கூடிய விதத்துல கேள்வியில கேட்க முடியலேண்டா ஒரு இனவாளியும். ஒரு இனத்தின் குரல் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண படித்த மக்களுடைய, யாழ்ப்பாண புலம்பெயர்ல இருக்கிற புத்திசாலிகளுடைய 6 பாராளுமன்ற குரல் ஸ்ரீதரன், இளங்குமரன், ரஜீவன், பவானந்திர ஐயா, கஜேந்திரோமர், நான். சோ இதுதான் யாழ் மக்களுடைய. யாழ் மக்கள் எப்படி என்கிறத சிங்கள மக்கள் ஆர்ல வச்சு ஜட்ஜ் பண்ணுவார்கள் என்றால் அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள். சோ ஒருத்தன் அடிவர்றான் பாராளுமன்றத்துல கத்துறான் குளர்றான் என்றா அது எந்த இனத்துக்கு நான் செய்யக்கூடிய கடைசி பிரதி உபகாரம். என் பர்சனல் விஷயம் சில சொல்லும், உங்க பர்சனல் விஷயத்தை அடி என்ன கதைக்க விடையிலேன்னு அடிபட்டா தாண்டா கதைக்கலாம், கதைச்சா தாண்டா செம்மறி அங்க போய் ஓ இதெல்லாம் எங்களுக்கு தெரியல வட்டுக்கோட்டை வைத்தியசாலை இப்படி இருக்குன்னு கதைக்கலாம். சோ அதையும் விளங்காம அதையும் கேட்கறதையும் கதைக்காம குளற போறீங்களா. பல நேரங்கள்ல சிந்திக்கிறன் குளரட்டும் உண்டு, சில நேரங்கள்ல முல்லைத்தீவு மக்கள் இந்த போராடினங்கன்னு அண்ணாமர் இவங்களெல்லாம் நினைக்க அக்கா மேர் இவங்க வாழ்வாதாரம் எல்லாம் இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு பார்க்க, மனசு தாங்கல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னால ஏதோ கடவுள் புண்ணியத்துல நாளைக்கும் ஒரு வேலை செய்து வாழக்கூடிய எல்லாமே எனக்கு இருக்கு. ஒரு 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 டீச்சிங் வேலையோ இல்ல எனக்கு சொந்தமா என்னால ஏனுண்டா நான் படங்கருவிப்பேன், என்னால நான் ஒரு ஆர்டிஸ்ட், என்னால படங்கருவிக்கேனும். ஆகவே எனக்கு வழி இருக்கு. நான் வாழணும்னு நினைக்கிறது சாதாரண மனுஷன். என் பக்கத்து வீட்டுக்காரனோட சேர்ந்து வாழணும்ன்றது சில பேர்த்து. ஒரு இனம் வாழணும்னு நினைக்கிறவன் ஒரு இனத்தின் ஒரு கடமை உள்ள மனுஷன், ஒரு இனத்துக்கான மனுஷன். நான் யோசிக்கிறேன், கிளிநொச்சியில முல்லைத்தீவுல இருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு டாக்டரால தான் எங்களுக்கு இதெல்லாம் மாறினான்னு சொல்ல வேணும் நான் செத்தா பிறகு என்றதான் என் ஆசை. என்ன செஞ்சம் அப்பா என்ன செஞ்சார் தன் இனத்துக்கு, தான் வெளிநாட்டுல போயிருக்கு உல்லாசமா வாழாம தன் பிள்ளை ஊட்டியில யோசிக்காம செத்தார். கடைசியா இந்த வேளமாயுதம் போன்ற அந்த பொட்ட கல்லன்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் போன்ற பொட்ட கல்லன் எல்லாம் வேளமாயன் மனசியும் வெள்ள, வேளமாயுதனும் வெள்ள, வேளமாயுத புள்ள கருப்பு. அது ஒருத்தர் நமட்டு சுழிப்போட இருக்கிற போய் தாராளமான வழக்கு போடலாம், சகல வழக்கும் போடலாம், சகல ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். நீயும் போடு நான் போடு முட்டி பார்ப்போம், எல்லாம் எடுத்து வச்சு போடு, முழு டேட்டாவும் எடுத்து கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி போட்டு தான் இப்ப எல்லாம் கதைக்கிறேன். நான் ஏனண்டா நாளைக்கு அவசரத்துல போய் ஒரு வீடியோ தேடினா கிடைக்காது, அழிச்சிடுவாங்க. சோ இப்ப சகலதும் இறக்கி வச்சு கொண்டுதான் நான் கதைக்கிறேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அந்த ஆக்சிடென்ட் பட்டு செத்ததை நான் பார்க்கல, அதோட பாதிப்பு யாழ்ப்பாண மக்கள் தான் நாசமாகிறோம், நாங்கள் தான் நாசமாகிறோம். கிளிநொச்சியில இருக்கிற 7 குழந்தைகள் தான் 7 சனம் தான் ரோட்ல போய்களை அடிபட்டு சாகுது. அதே 7 சனத்தை பனிசுக்கும் தேத்தனிக்கும் ரோட்டால கூடி. கிளிநொச்சியில நாளைக்கு வாழைப்பழம் விலையேற்றினதுக்கு நாளைக்கு நடத்தி நினைச்சாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். யாழ்ப்பாணத்தான் வரமாட்டான், யாழ்ப்பாணத்தானோ மன்னாரானோ வவுனியாக்காரனோ பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது நீங்க முல்லைத்தீவு காரணம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறது. அவன பெரிய காற்றால ஹாஸ்பிட்டல் பிரச்சனை என்றதான் சாவச்சேரியா மன்னார்காரன் எல்லாம் கூத்தளிப்பார்கள் இப்போ இந்த முல்லைத்தீவு பிரச்சனை. ஆனா கிளிநொச்சியில முதுகு சொரிஞ்சு விடுறதுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் வர்றதுக்கு ஏழைகள் இருக்கு. அந்த ஏழைகளை பாவிக்கிறதுக்கு இந்த சிறிதரன் மாதிரியான பொட்டை கள்ளன்களும் வேளாயுதம் மாதிரியான பொட்டை கள்ளன்களும் இருக்காங்க. அதுதான் கிளிநொச்சி மக்கள் இன்றைக்கும் 25வது டிஸ்ட்ரிக்டா இருக்குதே காரணம். இதை கேட்கல கன பேர் குளறினம் கத்தினம், ஐயோ இப்படியா ஐயோ அப்படியா அப்படின்னா கிளிநொச்சியில் இருக்கிற 7 மக்களை பாவிக்கிற கிட்ட நாய்களை பற்றி கதைக்கிறேன். அந்த 7 மக்களை பற்றி கதைக்கல. ஒரு அம்மா ஒரு ஆள் அந்த வீடியோவை நீங்க போட்டுனா நீங்க பார்த்திருப்பீங்க.
ஐயோ ராசா இன்னத்துக்கு வந்தனு தெரியல, ஏதோ சபை கூட்டமாம், கருத்தற்ற கூட்டமாம். பாத்தீங்கன்னா தானே வீடியோவை, சிறிதரண்ட மீட்டிங் வந்திருந்த மனசு மனச்சாட்சியோட ஜோசிங்கடா. கிள்ளச்சிலேயே பிறந்து வளர்ந்தா கூட நான் ஏதாவது சொன்னா, நான் ஒரு இனவாதம் கக்கி ஓட்டு எடுக்க வலிக்கிறேன்னா, இனவாதம் அல்லது பிரதேசவாதத்தால ஓட்டை இழக்கிறேன்னாண்டு பாருங்க, இழக்கிறேன் தானேடா. அப்பேண்டா நான் அந்த அப்படி கதைக்கணும். ஏனென்றால் அந்த ஓட் போனாலும் பரவாயில்லை, அங்க இருக்கிற ஸ்தலத்துக்கு நாளை நல்ல நடக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். அதான் என்னுடைய பாலிசி. சரி, அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நிக்காம போனாலும் பரவாயில்ல, இந்த நிக்கிற 2.5 வருஷத்துல 2.5 வருஷம் தான் நிப்பேன், அது நிக்க மாட்டேன். 2.5 வருஷத்துல ஆகுதுன்னா எந்த டாக்டர் தொழிலுக்கு போயிடுவேன், நீங்க பயப்பட வேண்டாம். அப்படித்தான் மானசவை வச்சா வைப்போம், இல்ல அரசியல் காலம் தீர்மானிக்கும். அந்த சொட்டு காலத்துல ஏதாவது செய்யலாம். அப்படிதான் 4 பேருக்கு 4 கரம்போட்டையும் வாலிபாலையும் கொடுத்தா படியல் சந்தோஷம். எங்களுக்கு யாரும் அந்த நேரம் ஒண்ணு தெரியலையே, எந்த எம்பி மேரும் எங்களுக்கு அந்த நேரம் கரம்போட்டும் செஸ் போட்டும் சப்பாத்தும் வேண்டி தெரியலையே. சோ நான் யோசிக்கிற முழுக்க அப்படித்தான். இண்டே பாருங்கோ, நுணாவில்ல அடிபட்டு ஒரு 2 உயிர் போயிருக்கு. அந்த குடும்பத்துக்கு அந்த ஆழ்ந்த இரங்கல்கள், என்னால நின்றுதான் வந்திருப்பேன். 2 உயிர் போயிருக்கு. அதுக்கு பாதிப்பு எங்க இருந்து அந்த மண் வருது? எங்க இருந்து வருது? முழுக்க கண்டாவளையில இருந்து வர மண் ஆறுதுக்கு பின்னால நிக்கிறது. எந்தெந்த நாய் எனக்கு அண்டைக்கு கண்டாவளைக்கும் இந்த இரணமடு கமக்கார அமைப்புக்கும் அந்த ஏழை மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் சிறுபோகம் செய்கிறார்கள். வராட்டி தண்ணி இல்லையான்னு சொல்லி கூட்டி கொண்டு போயிருக்காங்க. சரிதானே? சிறுபோகம் செய்யற சனத்தை வராட்டி தண்ணி தர மாட்டோம் என்று சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க என்றால் சிறியர் நாட்டாமை என்ற கூத்த பாத்துறீங்களா? நீங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், 2 பேர் வரணும், இல்லாட்டி சிறுபான்மைக்கு சிறுபோகத்துக்கு தண்ணி வெட்டி விட மாட்டோம் போயிருக்காங்க. எப்படிப்பட்டா சுடோணுமோ இல்லையோ, இதே நாயல் தான் கொள்ளையா காசை வச்சு கொண்டு இந்த டிப்பர்களையும் வேண்டி வச்சு கொண்டு ஓடுது. கண்டாவளைக்கும் பூனாரிக்கும் இதுக்கும் ஓடுது. உங்களுக்கு விளங்க இல்லையா? இதே நாயால் தான் ஓடுது. சோ வடிவா விளங்கி கொள்ளுங்க. இப்ப நான் அதை கதைச்சா இதே 200 100 தான் இந்த கள்ள ப்ரொஃபைல திரும்ப உருவாக்கி தானே கத்தும். சோ இன்றைய யாழ்ப்பாணத்துல ஒரு கொலை நடக்குதுண்டா, அது காரணம் இந்த பார்சரி. ஏன் உங்களுக்கு அது விளங்குது இல்லை? அந்த கண்டாவளையில போய் 4 டிப்பர் காரனுக்கு வெடிவெப்பமாக இருந்தால், இரவுல மண்ணள்ளி கொண்டு போற கள்ள மண்ணள்ளி கொண்டு போற இல்லாதவனுக்கு 4 பேருக்கு வெடிய போடுவமாக இருந்தார், 4 பேருக்கு வெடிய போடுவமாக இருந்தா, இந்த கண்டாவள மண் இன்றைக்கு ஒரு கொலையை செஞ்சிருக்காது சாவச்சேரி. சோ இன்றைய சாவச்சேரியில ஒரு குடும்பம் அழுதண்டா, அது காரணம் யார்? முழுக்க அரசியல்வாதிகள். சும்மா தனியா அரசாங்கத்தை திட்ட விட்டு போட்டு முழு கல்லனும் எங்களுக்கு இல்ல, முழு கல்லனும் பிரேசபைக்குள்ள எங்களுக்குள்ளான் இருக்காங்க. கண்டாவள மண் டிப்பர் அல்லது பூனாரி டிப்பர் இன்றைக்கு வந்து சாவச்சேரியில அடிச்சிருக்காட்டி நான் அந்த சிரமம் ஏன் சாவணும். வடமராட்சி எங்க இருந்து போகுது மண்? வடமராட்சியில இருந்து வர மண் முழுக்க அல்றது முழுக்க எல்லாம் தமிழரசு கட்சி கூட்டம். சோ இன்றைக்கு ஒரு குடும்பத்துல கொலை விழுந்திருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கலைன்றா நான் என்ன செய்யறது? எங்க போய் இதை சொல்லி ஆறுகிட்ட சொல்லி அழுகிறது? இது எல்லாத்தையும் கதைச்சு இவங்க எல்லாரையும் உள்ள போடணும், மானசபை வேணும்ன்றா பைத்தியம் பண்ணு சொல்லுவாங்க. விட்டுட்டு போக சொல்லுமோ இல்லையோ, சனம் அண்டைக்கு தீர்மானிக்குதோ அண்டை போவேன். குளர்றவன் எனக்கு அது பிரச்சனை இல்லை. சனம் எண்டைக்கு நீங்க எங்கள்ட அரசியல தேவையில்லை, எங்களுக்கு கண்டாவளையில இருந்து மண் கொண்டு வர ஸ்ரீதரன் தான் தேவைண்டு. எண்டைக்கு சனம் வடக்கான், முழு வடக்கான், அது வடக்கத்தையானன்றது இந்தியாக்காரன. நான் சொல்றது வடக்கான் சொல்றது எங்கண்ட கிளிநொச்சியோ முல்லைத்தீவோ வவுனியாவோ மன்னார் சனமோ இன்றைக்காவது தீர்மானிக்குமா இருந்தால் எங்களுக்கு அர்ச்சனா டாக்டர் வேண்டாம். எங்களுக்கு இந்த அறிவிலிகள் தான் அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு வேணும். இவங்க எத்தனை பார் வேண்டி கொடுத்தாலும் பரவாயில்ல ரெண்டையும் நீங்க சொல்றீங்களோ அன்றைக்கு அரசியல் இருந்து போவேன். வடக்குல ஒரு நாள் கூட நான் கால் வைக்க மாட்டேன். வழக்கு தவிர்ந்த என்ற காணிய பார்க்க வர தவிர 4 பேரை சந்திக்க வர தவிர்ந்த எந்த ஒரு விடயத்துக்கு நான் வரக்கு வர மாட்டேன். எனக்கு இந்த வடக்கு மக்கள் சொல்லட்டும், நீ எனக்கு தேவையில்லை. அது வரைக்கும் ஆறு என்ன குளறினாலும் பிடியதாண்டா நிப்போம். முடிஞ்சதை பிடிங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.